வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி இந்தியன் சமையல். இந்த வீடியோவில் மிக்சர் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மிக்சருக்கு பூந்தி செய்ய 2 டம்ளர் கடலை மாவு, 1/4 டம்ளர் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 2 பின் சோடா உப்பு. மிக்சருக்கு ஓமப்பொடி செய்ய 2 டம்ளர் கடலை மாவு, 1 டம்ளர் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் சால்ட், 1 பின் சோடா உப்பு, 1 கரண்டி சூடான எண்ணெய். அப்புறம் கூடவே 1/4 கிலோ வேர்க்கடலை, 1/4 கிலோ அவல், 1/4 கிலோ பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 10 காஞ்ச கார மிளகாய், கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு. இப்போ மிக்சருக்கு பூந்தி செய்யறதுக்கு முதல்ல 2 டம்ளர் கடலை மாவு கூடவே 1/4 டம்ளர் அரிசி மாவு சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு கூட 2 சிட்டிகை சோடா உப்பு சேர்த்து தண்ணீரில் ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் சல்லிக்கரண்டி மேலே மாவை இந்த மாதிரி ஊற்றி தட்டி தட்டி விட்டிங்கன்னா பூந்தி அழகாக எண்ணெயில் பொரிஞ்சு வரும். எண்ணெய் சலசலப்புலாம் நல்லா குறைஞ்சதும் இப்படி எண்ணெய் வடிகட்டியில் எடுத்துடலாம். இப்போ பூந்தி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஓமப்பொடி செய்ய ஃபஸ்ட்டு 2 டம்ளர் கடலை மாவு கூட 1 டம்ளர் அரிசி மாவு சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிறோம். இப்போது 2 டீஸ்பூன் உப்பு கூட 1 சிட்டிகை சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தண்ணி ஊற்றி சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சுக்கிறோம். 1 கரண்டி சூடான எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சா இன்னும் நல்லா சாஃப்டாக மாவு இருக்கும். முன்னாடியே புழிஞ்சு பார்த்துக்கணும், அப்போ தான் எண்ணெயில் பண்ணுறச்சு ஸ்டக் ஆகாமல் இருக்கும். அண்ட் மாவு பதம் சரியாக இருக்கான்னு முன்னமே செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் மேலே புழிஞ்சு விடணும். ஒரு 20 செகண்ட்ஸ் கழிச்சு உடனே திருப்பி விடணும். எண்ணெய் சலசலப்புலாம் குறைஞ்சதும் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ ஓமப்பொடியும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக 1/4 கிலோ வேர்க்கடலையை நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறோம். கால் கிலோ அவளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கிறோம். அவல் எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் லைட்டாக 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1/4 கிலோ பொட்டுக்கடலையும் எண்ணெயில் உடனே பொரித்து அள்ளி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சுக்கணும்.
இப்போ 10 காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இந்த மிளகாய் ரொம்ப ரொம்ப காரமாக இருக்கும், அதனால 10 தான் எடுத்திருக்கோம். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பொரிச்ச பெருங்காயம், 10 காஞ்ச மிளகாய் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். கடைசியாக எல்லா பொருளையும் இந்த பொடியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ மிக்ஸ்சர் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் டவுட்ஸ் அண்ட் ரிவ்யூஸை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த தீபாவளிக்கு என்ன பலகாரம்லாம் செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த மிக்ஸ்சர் ரெசிபியை ட்ரை பண்ணி உங்கள் டவுட்ஸ் அண்ட் ரிவ்யூஸை கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் டேஸ்டி இந்தியன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதான் நாங்கள் பதிவிடுற வீடியோஸ் உங்களுக்கு யூடியூப் உடனே காட்டும். நன்றி, வணக்கம்.